ஆனா அதிகாரம் போனதுக்கு அப்புறமும் கட்சி அவர்கிட்ட ஹோல்டுல நிக்கிறாங்களே இல்ல. அதான் சொன்னேன் தொடக்கத்துல, தன்னுடைய அதிகார பலத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. அதிகார பலத்தையும் இன்னும் கூடுதலா பணபலத்தையும் பயன்படுத்தி திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் முதல் தர்ம யுத்தத்தில் இருந்த அவ்வளவு பேரையும் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாருங்க. நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். அரசியல் அதெல்லாம் சாமர்த்தியம் தானே. அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க ஒரு அரசியல்ல ஒரு பண்புமிக்க ஒரு அமைதியான ஒரு பெருந்தன்மையான போக்கு உள்ள ஒருத்தரை முற்றும் முழுவதுமாக புறக்கணித்து விட்டு துரோகம் செய்வதை சாமர்த்தியம் என்று அரசியல் களம் கருதுவதால் தான் அது. தன்னை முதலமைச்சராக அடையாளப்படுத்திய செல்வி திருமதி சசிகலா அவர்களே யார் அந்த சசிகலா? கட்சிக்கு இவருக்கும் என்ன தொடர்பு என்றால், பொதுவெளிகள்ல வாக்காளர்கள் மத்தியில கட்சியின் உணர்வு மிக்க தொண்டர்கள் மத்தியில இன்னும் அதிருப்தி இருக்கு. மாநில நிர்வாகிகள், சில மாவட்ட செயலாளர்கள், சில எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இவரோட இருந்தாங்க. 4.5 ஆண்டுகள் அவர் பயணப்பட்ட போது அவரால் பலனடைந்தவர்கள். ஆனால் அதை தாண்டி லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய வெற்றி சாத்தியம் என்று கருதுகிறார்கள். அதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறாங்க.